ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, PNK சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனை தான். அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. பாதி வாழ்க்கை இந்த முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு 1008 தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. சோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது, அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன, அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும், அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன் தான். கண்டிப்பா. என்னைக்குனா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா, இந்த வீடியோல மாறிடாதா, இவரோட வீடியோல மாறிடாதா, இந்த குரு பயிற்சியில மாறிடாதா, இந்த சனி பயிற்சியில மாறிடாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான். புரியுதுங்களா? அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும். ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறியே தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். எழுந்து ஒட்டிக்கிங்க. காலைல எழுந்து ஒன்றே பாருங்கள், என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா, நிச்சயம் மாறியே தீரும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு. ஏன் கடனை கொடுக்கிறார், ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன்? ஆனால் இறைவன் ஒன்றும் தெரியாது. நம்ம இறைவன் கிட்ட உட்காந்து தான் பேசணும் இந்த விஷயத்தை. அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு, அண்ணன் யாரு, அப்பா யாரு, நண்பன் யாரு, முதலாளி யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும். இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க? இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க, லைஃப்ல தோத்துட்டான், ஜெயிச்சு வேஸ்ட்னு சொல்றாங்க. லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல, அவன் கொடுக்குற கைடன்ஸ் 100 பேரை ஜெயிக்க வைக்க முடியும். அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு லைப்ரரி மாதிரி. லைஃப்ல தோத்தவங்க கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும். ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது. அப்போ உங்களுக்கு கடனோ நோயோ வம்போ வழக்கோ இறைவன் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக. உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும். வாழ்க்கைனா எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்பதான் புரியும். அதனால அதை நாம் நிராகரிக்க கூடாது, வரவேற்க கற்றுக்கணும். சார் எல்லாம் சொல்றது ஈஸி சார், எனக்கு வட்டி கட்ட முடியல, கடன் கட்ட முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, உயிரே போயிடும் போல அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்னைக்கு நம்ம இங்கே கொஞ்சம் பேசுகிறோம். நிரந்தர தீர்வை நம்ம தரப்போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது, அதை எப்படி தீர்க்க முடியும், பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பார்க்கலாம் சார். முதல்ல மேஷ ராசிக்காரர்கள், இவங்களோட வாழ்க்கையில பிளஸ் மைனஸ், எதனால கடன் சுமையில அதிகமா போயிடுறாங்க, இதுல இருந்து மீண்டு வர என்னதான் வழிகள், பணத்தை நம்ம வீட்டுல சேர்த்து வைக்க என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். முதல்ல பிளஸ், ரொம்ப நேர்மையானவங்க, உண்மையானவங்க. மைனஸ், ரொம்ப நல்லவங்க. ஆமா, நல்லவங்களா இருக்கிறதே மைனஸ் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ எதிராளி உன்னை கால்குலேட் பண்றான்ல, எவ்வளோ அடிச்சாலும் இவன் தாங்குறான், இன்னும் 2 சேர்த்து எக்ஸ்ட்ரா அடிப்பானே, அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது மேஷராசி. கௌரவம், தன்மானம், சுய மரியாதை ரொம்ப முக்கியம். உயிரை விட்றானாலும் விடுவான் சுயமரியாதைக்காக. ஆனால் 10 பேர் கூடி இருக்கிற கூட்டத்தில் இவனை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசினா 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த பணமே வேணாம், என் சுயமரியாதை தான் எனக்கு முக்கியம்னுவான். அவன் தான் மேஷம். இந்த மேஷராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நிறைய அஸ்ட்ராலஜிக்கல் ரீதிகளாக நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, அந்த பயிற்சி, வக்ர பயிற்சி, அதிசார குரு, எவ்வளோ பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிதானா தெரியல, கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நிரந்தர தீர்வு சொல்கிறேன். மேஷத்தில் ஒருவர் பிறப்பெடுக்கிறார் என்றால் அவர் வீட்டிலே நிச்சயமாக பாத்ரூம் தப்பாக அமையும். அதுவுமே வடக்கு மத்தியமும் ஈசானியத்திலே நிச்சயமா படிக்கட்டு, பாத்ரூம் நிச்சயமா வரும். மேஷம், ஒவ்வொரு மேஷத்துக்கும் மேக்சிமம் 99% நம்ம சொல்றது ஒத்துப்போம். இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொடர்ந்து கடனாக மாற்றும், தொடர்ந்து அடி மேல அடி விழும். இப்போ நான் சொல்றது சில பேருக்கு நல்லா சார், அந்த நம்ம சொல்ற கருத்துக்குன்னு ஆப்போசிட்டா பேசுறவங்களே சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஃபேக் ஐடியில் நம்மளை திட்டுறவங்களாம் நிறைய பேர் இருப்பான். ஆனால் நீங்களும் மேஷராசியாக இருந்தால் உங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. ஆனால் நீங்கள் ஒத்துக்க வேணாம், பொது வெளியில் நீங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் உள் மனசாட்சிக்கு தெரியும்ல, உங்கள் ஆள் மனசாட்சிக்கு தெரியும்ல,
ஆமாயா இந்த ஆள் சொல்கிறது உண்மை தானே, நீ போய் சரி செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இதெல்லாம் நான் வந்து கன்சல்டேஷனில் நான் வந்து சொல்லிட்டு போகலாம். ஏன் பொது வெளியில் இந்த ரகசியங்களை எல்லாம் நான் உடைக்கிறேன்னா, எங்கேயாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிட்டாதான் நினைக்கிறோம், மாறிட்டு பாருங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு அவன் போயிட்டு அவருடைய மேஷராசியாக உடனே பாத்ரூம் தான் கவனிக்கணும், வேற எந்தாலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க. செகண்டு படிக்கட்டு. ஃபஸ்ட்டு பாத்ரூமை சரி செய்வதன் மூலியமாக மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க கடன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு உண்டு, 100% உண்டு. இதை முதல்ல ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் அவங்க வீட்டில் வடக்கு, அதாவது நார்த்லேயோ நார்த் மிட்லேயோ நார்த் ஈஸ்ட்லேயோ பாத்ரூம் மேக்சிமம் மேஷராசிக்கு வந்து மாட்டிக்கும். இல்லைன்னா ஈஸ்ட் மிட்லேயோ நார்த் மிட்லேயோ படிக்கட்டாச்சும் வந்து மாட்டிக்கும். இது மேஷராசிக்கு விதிக்கப்பட்ட சாபம். இதில் இருந்து அவங்க என்னைக்கு தப்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இவங்க ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் துரத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க, பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, மோதிரம் போட்டிருப்பீங்க, அகல் தீபம் ஏற்றிருப்பீங்க, எள்ளு வச்சு வேலை, இதெல்லாம் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு, ரிசல்ட் வரல. இப்போ நான் சொல்கிறேன், மேஷத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் உங்கள் வீடு ஃபுல்லாக ஈஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். 100% 3 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக ஒவ்வொரு மேஷராசிலையும் இருக்கும். ஒன்று ஈஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும், நார்த் ஈஸ்ட்டில் பாத்ரூம் வரும், இல்லை நார்த் மிட்டில் படிக்கட்டும். இதில் இருந்து எப்போ இவங்க விடுதலை ஆகுறாங்களோ அது வரைக்கும் இவர்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கிடையவே கிடையாது. டைம் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டைம் டவுன் ஆகும்போது மறுபடியும் பிரச்சனை மாட்டிப்பாங்களே கண்டி. நிரந்தரமான ஒரு வெற்றி, ஒரு நிரந்தரமான கடன் இல்லாத வாழ்க்கை இந்த மேஷராசிக்கு வேணும்னா நான் சொன்ன 3 பிரச்சனையை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் இவங்களால் தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை சார் இந்த பிரச்சனைகள், இந்த 3 நீங்க சொன்னீங்களே சார், இந்த பிரச்சனை இல்லாம கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு என்னதான் சார் தீர்வு? அவங்களுடைய பூர்வீக வீடு இந்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று அங்கே இதாயிருக்கு, இல்லாமல் இருக்காது மேடம். எப்படி? வாய்ப்பே கிடையாது. இப்போது சார் என் வீடு ஈஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் இல்லை, நார்த் ஈஸ்ட்டில் பாத்ரூம் இல்லை, நார்த் மிடில் படிக்கட்டு இல்லை, இப்போ எனக்கு கடன் இருக்குது சார், இது எப்படி சார் பாசிபிள்னா, ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு க்ளோஸ் இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் ஒரு உயரமான டவர் வந்திருக்கும், உயரமான மலை வந்திருக்கும், அதோடைய பாதிப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ மேஷம் என்றாலே வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்ட வீட்டில்தான் குடியிருப்பார்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீறி வடகிழக்கு பாதிப்பில்லாத வீட்டில் அவர்கள் குடியிருந்து கடனாகிறாங்க அப்படின்னா வடகிழக்கு ரூமில் தங்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நார்த் ஈஸ்ட்லேயே பெட்ரூம் போட்டிருப்பாங்க, நார்த் ஈஸ்ட்லேயே அதிக நேரத்தை செலவு செய்வார்கள். பூர்வீகத்திலே அவர் தாய் தந்தை வாழக்கூடிய வீடு நார்த் ஈஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்கும். இதை கவனிக்க வேண்டும். வடகிழக்கு பாதிக்காமல் நிச்சயமாக இந்த மேஷம் வந்து வாழ்க்கையில் கடனாக முடியாது. அதேமாதிரி மேஷம் கடுமையான உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கும். இது மேஷத்துக்கு உண்டான இயற்கையான குணம். பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி சில விஷயங்களில் என்ன பண்ணுறன்னே தெரியாத பண்ணுவாங்க. 2 எக்ஸ்ட்ரீமுமே மேஷத்துக்கு போடும். இப்போ இவங்களுக்கு பணவரவு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பண்ணணும் சார்? இந்த மேஷத்துக்கு வந்து மேடம் பணவரவு அதிகமாக வரணும், நிறைய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் மாறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா முக்கியமாக இவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை சுற்றி இருப்பவர்கள், மேஷத்தை சுற்றி இருப்பவர்களை எவனோ ஒருத்தன் பயங்கர நாலேஜபிளான ஆளாக இருப்பான். அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அந்த நாலேஜ் பர்சனோட பேச்சை கேட்டால் மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். மேஷத்தை சுற்றி இருப்பவர்களில் ஒருத்தவும் பயங்கர கில்லாடி கிங்காக இருப்பான். அதை நீங்கள் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட ஈகோ பார்க்குறது, அவங்கக்கிட்ட ஃபண்டை போடுறது, அவங்கள அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா லைஃப்லாம் ஜெயிக்க முடியாது. உங்களை மேஷத்தை சுற்றி சும்மா கிங்கு ஒருத்தன் இருப்பான். அந்த கிங்கு யாருன்னு நீங்கள் பார்த்து அவன் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிச்சிடலாம். சார், இந்த மேஷராசிக்காரர்கள் இவ்வளோ விஷயங்களும் பண்ணும்போதும் எந்த கடவுளை வழிபட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். மலை மேலே இருக்கக்கூடிய சிவனை திருக்கழுக்குன்றத்தில், சென்னை திருக்கழுக்குன்றத்தில் வேதகிரீஸ்வரர் அப்படின்னு மலை மேலே சுவாமி இருக்கார். கிரினாலே மலை, கிரி ஈஸ்வரன் வரும். ஈஸ்வரனால் சிவன், சூரியன், கிரினா செவ்வாய். வேதகிரீஸ்வரர் அப்படின்னும் போது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொடுத்து விடும். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரரை பார்த்து வணங்கிட்டு வாங்க, பெரிய ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஒரு ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸையும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதேமாதிரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம். இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொன்னார் சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள்
செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யுங்க, அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்டால் நோய் அப்படி தீராது. அது ஆத்மார்த்தமாக அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும். நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. உங்கள் எண்ணமே செயலாகும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க. தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, தி சீக்ரெட்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதோடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தவர்கள் ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு ரிசல்ட் நிச்சயமாகும். கண்டிப்பா சார். இப்ப 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கோம். அவங்கள போய் வணங்குங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. பொதுவா ஒரு கடவுளை வணங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார்? அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல் சிறப்பு சார்? பொதுவா அனைத்து 12 ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொருப்போ வாங்கி கொடுங்க. அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும். வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தானே வீட்டுள்ள போய் கதவு திறக்க முடியும். மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்பக்கூடாதுல்ல. குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே. கண்டிப்பா சார். பூசாரியை கவனிச்சாலே போதும், நீங்க மத்த தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போகாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன். நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு. அதுக்கு பிறகுதான் ஒரு வீடியோலேயே அந்த கோயிலை பற்றி பேசுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க. ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி அதை தயாரித்து வெளியிடுறாங்க? முதல்ல தயாரிப்பாங்க, அதை ஒருத்தருக்கு கொடுப்பாங்க, அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸையே வெளியிடுவோம். இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு லேபே இருக்குது, அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியேறோம். ஒரு கார் தயாரிக்கிறாங்க, முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான். உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செவுத்துல அடிக்க விடுவான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான். மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம்னு பார்ப்பான். அதுமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு 4 கோயிலை சொல்லிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போடு. அப்போ அவங்க வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா? அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நான் போன கோயில் தான். எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா கோயிலையும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான். அதனால் எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று போங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம், அதனால வாழ்க்கை மாறும். மூன்றும் இருந்தாலும் சரி, ஒருவேளை மூன்றும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெரிய லக்கு. பிறந்த கிழமை என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கு உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் எப்பயுமே வராது, ரொம்ப ரேரு. வந்துருச்சுன்னா லக்கு, அதெல்லாம் தேடி வச்சுக்கிங்க. நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார். கடன் பிரச்சனை, இந்த பணம் வரவு அப்படிங்கிறதே பெரிய சாதனையா இருந்தது. என்ன பண்ணா பணம் வரும், எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா இதை பாக்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இதுதான் பண்ணணும், இந்த கடவுளை தான் கும்பிடணும், இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.